பிரைஸ்தலான் 1 சாமுவேல் 1:27. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். அன்பானவர்களே, நீங்கள் எப்போதாவது என் ஜெபத்திற்கு மட்டும் ஏன் பதில் கிடைக்கவில்லை என்று அழுதிருக்கிறீர்களா? வேதாகமத்தில் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை பற்றி இருக்கிறது. அவருடைய பெயர் அன்னாள். அன்னாளுக்கு ஒரு ஆழமான எதிர்பார்ப்பு இருந்தது. திருமணமாகி பல ஆண்டுகள் ஆனாலும் அவருக்கு குழந்தை இல்லை. அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் அவர் மனவேதனையோடும் கண்ணீரோடும் கர்த்தரை நாடினார். அவர் ஜெபித்த போது வார்த்தைகள் குறைவாக இருந்திருக்கலாம், ஆனால் கண்ணீர் அதிகமாக இருந்தது. அந்த கண்ணீரை தேவன் பார்த்தார். தேவன் அன்னாளின் ஜெபத்தை கேட்டார். சாமுவேல் என்ற மகனை தந்தார். அந்த சாமுவேல் பின்னர் இஸ்ரவேலின் மிகப்பெரிய தீர்க்கதரிசிகளில் ஒருவராக ஆனார். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? இன்று நீங்கள் சிந்தும் கண்ணீர் வீணாகாது. இன்னைக்கும் நிறைய பேர் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கண்ணீரோட எப்போ எனக்கு குழந்தை கிடைக்கும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்போட காத்துட்ருப்பீங்க. உங்களுக்கு தான் இந்த செய்தி. கண்டிப்பாக உங்களுடைய கண்ணீர் வீணாகாது. இன்னைக்கு நீங்கள் செய்கிற ஜெபம் வீணாகாது. தைரியமாக இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. உலகம் உங்களை புரிந்து கொள்ளாவிட்டாலும் உங்கள் இதயத்தின் சத்தத்தை தேவன் கேட்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் சரியான நேரத்தில் பதில் தருவார். உங்கள் வேதனையை சாட்சியாக மாற்றுவார். ஆகவே சோர்ந்து போகாதீர்கள், ஜெபத்தை நிறுத்தாதீர்கள், நம்பிக்கையை விடாதீர்கள். அன்னாளின் தேவன் இன்னும் நம்மோடு இருக்கிறார். அவர் இரக்கமுள்ளவர், நம்முடைய கண்ணீரையும் ஜெபங்களையும் அலட்சியம் செய்யாதவர். சரியான நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களை செய்ய வல்லவர். ஆகவே கர்த்தரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். அவர் உங்களையும் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இந்த செய்தி உங்களுக்கு ஆறுதல் தரக்கூடியதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். இந்த வீடியோவை மற்றவர்களுடனும் பகிர்ந்து கொள்வதன் மூலம் நீங்களும் இந்த சிறு ஊழியத்தின் பங்காளர்களாக இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.